ஜெய் ஸ்ரீராம். மா கங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம காஷி யாத்திரையில நம்ம கூட வந்த யாத்ரீஸை எப்படி நம்ம கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போனோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொதுவாக காஷி மாதிரியான யாத்திரைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் தான் மெஜாரிட்டி டிராவல் பண்றாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்ல 2 வகையான சீனியர் சிட்டிசன்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஒரு செட் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய ஏஜ், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சில இடங்களில் க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இடங்களுக்கு இவங்களை ஸ்கிப் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு ஆப்போசிட்டாக ஒரு பதில் சொல்லுவாங்க. என்னால் முடியும், நான் கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்கணும், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக ரொம்ப எந்துவாக பேசும்போது நம்மளாம் அவங்க பக்கத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு வைப்பை நமக்கு க்ரியேட் பண்ணுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கும் எல்லா வகையான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்கிறனால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க புக் பண்ணும் போதே கொடுத்துருவாங்க. அப்படி இந்த தடவை நம்ம கூட வந்த யாத்ரிகள் முன்னாடியே புக் பண்ணும் போதே எங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியாதுமா, ஸோ எங்களுக்கு வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு புக் பண்ணும் போதே சொல்லிட்டாங்க. இவங்கள நம்ம அழைச்சிட்டு போகிறதும் ரொம்ப அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்களுக்கு யாத்திரைக்கு வரும்போது அவங்க எந்த ஆரோக்கியத்தோடு வந்தாங்களோ அதே ஆரோக்கியத்தோடு அவங்கள நம்ம திருப்பி ஊரில் கொண்டு போய் பத்திரமா சேர்க்கணுங்கிறது மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு. அதனால ரொம்ப கான்ஷியஸாக எங்கே போனாலும் ஆட்டோ, அவங்க இறங்கினோடனே வீல் சேர், அந்த மாதிரி ரொம்ப பார்த்து தான் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம். இந்த 2 செட் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ்டையும் காமனாக இருக்கிற ஒரே விஷயம் பக்தியும் வைராக்கியமும். பக்தியும் வைராக்கியமும் இருந்து உண்மையாக யாத்திரைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலையும் இறைவன் நமக்கு அந்த யாத்திரையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. வயசும் ஆரோக்கியமும் இருக்கும்போது யாத்திரைக்கு வர்றதை விட இந்த முதுமையான காலத்தில் யாத்திரைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற பெரியவங்களை யாத்திரைக்கு நல்லபடியாக அழைச்சிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட இருந்து நிறையா ஒரு பாசிட்டிவிட்டியும் நிறையா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் நம்மளால் கேட்க முடியும். இந்த மாதிரியான சீனியர் சிட்டிசன்ஸை யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறது எங்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்டாக நாங்கள் நினைக்கிறோம். பொதுவாக கங்கா ஆரத்தி பார்க்க போகும்போது கங்கா சைடில் போட்டில் சேர் இருக்கிற மாதிரியான போட் தான் நம்ம புக் பண்ணி நம்ம சீனியர் சிட்டிசன்ஸை கூட்டிகிட்டு போய் உட்கார முடியும். இந்த சைடு நம்ம கரை பக்கம் உட்காந்து பார்த்தாலும் சேர் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணால் தான் சீனியர் சிட்டிசன்ஸை உட்கார வச்சு பார்க்க முடியும். நாங்கள் இந்த தடவை போட் சைடில் சேர் இருக்கிற மாதிரி போட்டை அரேஞ்ச் பண்ணி நம்ம சீனியர் சிட்டிசன்ஸை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு கங்கா ஆரத்தியை காமிச்சு கொடுத்தோம். அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக கங்கா ஆரத்தியை பார்த்து ரசித்தாங்க. நம்ம அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் பார்க்க மறந்துடுறோம், இயற்கையும் கவனிக்க மறந்துடுறோம். இந்த 2மே நம்ம வாழ்க்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸ்கிட்ட ஒரு 1/2 hour நம்ம உட்காந்து பேசும்போது அத்தனை விஷயங்களை நம்மளால் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் இயற்கையும் நமக்கு கொட்டி நிறையா விஷயங்களை கொடுத்துருக்கு. இன்றைக்கும் காஷியில் அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக டெய்லியும் கங்கைக்கு ஆரத்தி நடக்கிறது பார்க்கும்போது நம்மெல்லாம் அந்த பக்திக்கு சீக்கிரமாக வசப்படணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கணும். நித்தியம் கங்கைக்கு ஆரத்தி காமிச்சு நமஸ்காரம் செய்கிறதுனாலையோ என்னவோ, இயற்கைக்கு அவங்க மரியாதை கொடுக்கறதுனாலையோ என்னவோ, இன்றைக்கும் காஷியோட பெருமை உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய பிறவி பலனை அவங்க அடையிறதுக்கு சீக்கிரமாக நீங்கள் காஷி யாத்திரை அனுப்பி வைங்க. மா கங்கா டூரிசத்தோட மேஜர் மோட்டோவே டாப் ப்ரையாரிட்டி ஃபார் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை எங்கள் கூட காஷி யாத்திரைக்கு அனுப்பி வைங்க, பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஜெய் கங்கா மாதா, ஜெய் ஸ்ரீராம்.